தலைவர் கலைஞர் அவர்கள் சுமார் 25 ஆண்டு முன்பு இந்தியாவிலே எந்த மாநிலம் செய்யாத புரட்சியை செய்தார். அது என்ன புரட்சி என்றால், முதலில் தமிழகத்தில், தமிழ்நாட்டில் அமைச்சரவையில் தொழில்நுட்பத்துறை அமைச்சகத்தை உருவாக்கிய பெருமை யாருக்கு சேரும் என்றால் அது டாக்டர் கலைஞருக்கு தான் சேரும். அது மட்டுமல்ல, தொழில்நுட்ப புரட்சியை செய்துவிட்டு சும்மா இருக்கவில்லை கலைஞர் அவர்கள். காரணம் என்றால், இன்றைக்கு நீங்கள் எல்லாம் உங்கள் செல்போனிலே தமிழிலே டைப் படிக்கிறீர்களே, அது எப்படி சாத்தியமானது? அதற்கு காரணம் யார் என்றால் கலைஞர் தான். அது எப்படி என்றால், எப்பொழுதுமே நமது தமிழ் ஆர்வலர்களுக்கும் புலவர்களுக்கும் எப்பவுமே ரெண்டு கட்சி ஒருத்தர சண்டை போட்டுப்பாங்க. அப்பொழுது பெரிய பிரச்சனை என்றால் இந்த கீபோர்டை எப்படி உருவாக்குவது, எப்படி கீபோர்டை நாம் வைத்துக் கொள்வது. அதில் 2 விதமான கருத்துக்கள் இருந்தது. அதை உணர்ந்த கலைஞர் இதற்கு நல்ல தீர்வு வேண்டும் என்பதற்காக 1999 ஆண்டு தமிழ்நெட் 99 என்று ஒரு இணையதள மாநாட்டை சென்னையிலே உருவாக்கி, அதில் நீங்கள் அடித்துக் கொள்ளாதீர்கள், நமக்கு தேவை ஒரு தெளிவான சிந்தனை, கணினியில் தமிழ் பயிற்ற வேண்டும், தமிழ் இருந்தால்தான், கணினியில் இருந்தால்தான் தமிழ் முன்னேறும் என்று தமிழ் கீபோர்டை உருவாக்கியவர் யார் என்றால் நமது தானை தலைவர் கலைஞர் அவர்கள். அப்பொழுது அந்த மாநாட்டின் துணை தலைவராக இருந்தவர் என் மறைந்த தந்தை திரு முரசொலி மாறன் அவர்கள். அவர் உரையில் ஒரு பகுதியை இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். தமிழில் பேசி உரையாடும் ஆற்றலும் கணிப்பொறிக்கு வந்துவிட்டால் தமிழ்நாடு மட்டுமல்ல, தமிழ் கூறும் நல்லுலகமே ஓர் குடையின் கீழ் வந்துவிடும். இயல், இசை, நாடகம் என்று வகுத்த தமிழை முத்தமிழ் என்பார்கள். ஆனால் தற்போது 4வது தமிழ் உருவாகி இருக்கிறது. அதன் பெயர்தான் கணிப்பொறி தமிழ். அதை உருவாக்கியவர் கலைஞர் அவர்கள். அவர் முத்தமிழறிஞர் அறிஞர் மட்டுமல்ல, 4வது தமிழை அறிமுகப்படுத்திய நற்றமிழ் அறிஞர் என்று கூறலாம். ஏன் உண்மையை சொல்வென்றால், திருக்குறளை என்னும் ஒரு குக்கிராமத்தில் பிறந்து வளர்ந்த ஒருவர் கணிப்பொறிக்கு உலக அளவிலே தமிழுக்கு கீபோர்டை உருவாக்கிய காரணமாக இருந்தவர் தமிழ் கலைஞர் அவர்கள். அது மட்டும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 24 ஆண்டுக்கு முன்பு இந்தியாவிலே, ஏன் ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஐடி புரட்சிக்காக டைட்டில் பார்க்கை சென்னையிலே கட்டி ஐடி துறை மூலமாக தமிழ் இளைஞர்கள் எல்லாம் வேலைவாய்ப்பை பெற்று உலகத்துக்கு சென்று நல்ல வருமானம் இருக்கலாம், அவர் வாழ்க்கை மாற்றம் ஏற்படும் என்று உண்ணி டைட்டில் பார்க்கை உருவாக்கியவர் யார் என்றால் தலைவர் கலைஞர். அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்றால் உலகத்திலே தலை சிறந்த சாப்ட்வேர் என்றால் மைக்ரோசாப்ட். அந்த மைக்ரோசாப்டின் தலைவர் இந்தியாவுக்கு வருகிறார், தமிழ்நாட்டுக்கு வருகிறார். அப்பொழுது கலைஞர் எதிர்கட்சி தலைவர், அவர் முதலமைச்சர் கூட இருந்த ஜெயலலிதாவை சந்திக்கவில்லை. முதலில் சந்தித்தது யார் என்றால் முத்தமிழ் அறிஞர் கலைஞரை சந்திக்கிறார். காரணம், அவர் கணினிலே அவர் செய்த புரட்சி. அதன் காரணமாக தான் பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கு சொல்லி பெருமையாக பேசுகிறோம். இன்று இந்தியாவிலே ஐபோனை தயாரிக்கிறார்கள். அதற்கு காரணம் யார் தெரியுமா? அதற்கு காரணம் கலைஞர் அவர்கள் தான். அவர் கணினி புரட்சி செய்ததால் காரணம்தான் இன்றைக்கு ஃபாக்ஸ்கானும், பிளெக்ஸ்ட்ரானும், சாம்சங்கும், டெல் கம்ப்யூட்டர் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே உருவாக்கி நமக்கு வேலை வாய்ப்பினை தருகின்ற புரட்சியை செய்தவர் கலைஞர். இத்தனை செய்த கலைஞர் தமிழுக்காக என்னென்ன செய்தாரோ இன்னும் மிக முக்கியமான காரணம் ஒன்றை சொல்லி கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இன்று இந்த காலகட்டத்திலே கலைஞர் கணினிக்கு செய்தவரை தமிழ் அனைத்தையும் தமிழுக்கு செய்தார். இன்னைக்கு தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வந்தது என்றால் அதற்கு காரணம் ஒரே ஒருவர் தான், அதுக்கு மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.